கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகா பெரியவா அருளுரை. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு மகா பெரியவர் நிறைய அருளுரைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன ஸ்லோகங்களின் மூலமாக, சிறிய மந்திரங்களின் மூலமாக, எளிய பரிகாரங்களின் மூலமாக நமக்கு நிறைய அருளுரைகளை வாரி வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் இன்று நமக்கு மகா பெரியவர் அருளுரைக்க இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், மந்திரங்கள் கிடையாது, ஸ்லோகங்கள் கிடையாது, பரிகாரங்கள் கிடையாது, இப்படி எந்த வழிமுறையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நமக்கெல்லாம் நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையை மகா பெரியவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு நிகழ்வின் மூலம் அதை உணர்த்தி இருக்கிறார். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியான உறக்கத்திற்கு வழிவகுக்கும் அற்புதமான வழிமுறை. அப்படி நிம்மதியான உறக்கம் கிடைத்தால் என்ன பலன், அதையும் சொல்கிறார் மகா பெரியவா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பிரமாதமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மகா பெரியவரை பார்க்குறதுக்கு மடத்தில் சரியான கூட்டம். ஏன்னா கேம்ப் போயிட்டு அப்போ தான் மகா பெரியவா வந்திருக்கா, அதனால் பயங்கர கூட்டம். ஏன்னா காத்துன்ருக்கா மகா பெரியவர் பார்க்க முடியாதான்ட்டு. அப்படி கியூவில் ஒருத்தராக பார்த்துட்டே இருக்கா. மகா பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணுறார், குங்குமம் கொடுக்குறார், போயிட்டே இருக்கா. ஒரு தம்பதி மட்டும் அழுது கொண்டே மகா பெரியவரின் பாதங்களில் விழுகிறார்கள். மகா பெரியவர் அப்படி தேத்தி எழுப்புறார், எழுந்துருங்கோ, எதுக்கு கவலைப்படுறேன்? இல்லை பெரியவா, நிம்மதியே இல்லை, தூக்கமும் இல்லை, சரியாக இல்லை, அதனால் பல வியாதிகள் வந்துடுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை மட்டும் ஏன் பகவான் இப்படி சோதிக்கிறார்? இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த தெய்வம் ஒரு அற்புதமான ஸ்மைலை கொடுத்தது. இந்த சோதனை உனக்கு மட்டும்தான் நினச்சின்னு இருக்கியா? மகாபெரியவா கேட்ட கேள்வி. அவர் அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டார். என்னடா அது, தெய்வம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருத்தேன்னு சொல்லிட்டு. நான் இப்போ கூட்டத்தை பார்த்து அந்த கொஸ்டினை கேட்குறேன், எத்தனை பேர் உங்க கூட சேர்றான்னு வந்து பாரு அப்படின்னார். யாருக்கெல்லாம் நிம்மதியான உறக்கம் இல்லையோ அவளை கை தூக்குங்கன்னார் மகாபெரியவா. மொத்த கூட்டம் கை தூக்கிடுச்சு. சொன்னார், எத்தனை பேர் இருக்கா பத்தியா? அதுக்கு ஒரு எளிய வழிமுறை சொல்லித்தரேன், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிம்மதியான உறக்கம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நிம்மதியான உறக்கம் கிடைச்சதுன்னா அதனால் என்ன நன்மை, அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா அதை சொல்ல ஆரம்பித்தா. மொத்த கூட்டமும் பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு. அத்துணை பேரும் பல பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் எல்லோருக்கும் தலையாய பிரச்சனை என்னென்ன, நிம்மதியான உறக்கம் இல்லை. மகா பெரியவா சொல்ல ஆரம்பித்தா, நிம்மதியாக தூங்கணும். அப்படி தூங்கி எழுந்தாதான் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்வுக்கும் நிம்மதியான உறக்கத்திற்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. தூக்கம் கெட்டு போயிடுதுன்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். நம்ம உடம்பு கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும். எவ்வளோ பிரமாதமாக சொன்னார்ல மகா பெரியவா. உண்மை, மகா பெரியவா சொன்னது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். தூக்கம் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போச்சுன்னா வாழ்வே போச்சு இல்லைங்களா? வேலை செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது, மனநிலை பாதிக்கிற அளவு கூட சில பேர் போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க மகா பெரியவா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஃபர்தரா ஒரு எளிய வழிமுறையை சொல்லித்தரேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சின்னு வந்தேன்னா நிம்மதியான உறக்கமும் கிடைக்கும், உடம்பும் கெட்டு போகாது, வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னார். தூங்கிறதுக்கு முன்னாடி தினமும் போய் படுத்துக்கிறோம் இல்லையா, படுப்பதற்கு முன்னால் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டே நம்முடைய குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் ஒரு நன்றியை சொல்லணும். அந்த நன்றி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அன்று முழுவதும் நடந்த நிகழ்வை நினைத்து எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதோ அதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை அடுத்த நாளைக்கு வச்சுக்கிறோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா அந்த நாள் ஃபுல்லாக, அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருணுங்கிற பெரியவா.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இன்றைக்கி பண்ணதையும் மறந்துடுறோம், நாளைக்கு செய்ய போகிறதையும் மறந்துடுறோம். இந்த தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு உழப்பி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும் பாதகமான செயல். அதைத்தான் செய்யக்கூடாதுன்னு பெரியவா சொல்கிறார். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். படுக்கையில் உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்ம குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். எதற்கு? அன்று நடந்த நல்ல செயல்களுக்காக நன்றியை சொல்ல வேண்டும். அன்றைக்கி எதெல்லாம் பெண்டிங் ஆகிடுச்சோ அதை அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை ஷெட்யூல் பண்ணிடணும். அப்புறம் அன்று நடந்த தேவையில்லாத செயல்கள் அத்தனையும் நம்முடைய மண்டையிலேருந்து எடுத்து தூக்கி மூட்டை கட்டி ரோட்டில் தூக்கி போட்டுறணும் வெளியில். இதான் மகா பெரியவா சொல்கிறா. இப்படி செய்யும்போது தான் நமக்கு வாழ்வு சிறக்கும்னு மகா பெரியவா சொல்கிறா. எப்படி சிறக்கும்? நீ இதெல்லாம் பண்ணிட்டேன்னா, தேவையில்லாதவங்ககிட்ட தூக்கி போட்டேன்னா நிம்மதியான உறக்கம் தேடி வரும் நம்மை அப்படிங்கிறார் மகா பெரியவா, இல்லைங்களா? அதனால் மகா பெரியவா சொன்ன மாதிரி தேவையில்லாத மண்டையில் போட்டு வச்சுக்காமல் தூக்கி போட்டுட்டு, என்னை ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கார், நீ நினச்சோ நீ காரியம் பண்ணி எதுவும் நடக்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கார் மகா பெரியவா. அதை மனசில் வச்சுக்கோங்க. மகா பெரியவா அருளுரைத்தபடி இனி தினமும் தூங்குவதற்கு முன்னால் படுக்கையில் உட்கார்ந்து இஷ்ட தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, மகா பெரியவா சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவோம். அப்படி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்குங்கிறாரு. ஸோ அதை நம்ம இன்றிலிருந்து கடைபிடிப்போம், வாழ்வில் உயர்வோம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.